அனைவருக்கும் வணக்கம். மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவ பயிற்சி மாணவி ஒருவர் விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு, இடுப்பு எலும்பு உடைக்கப்பட்டு, கழுத்து நெரிக்கப்பட்டு, அணிந்திருந்த கண்ணாடி உடைந்து கண்களுக்குள் செருகிய நிலையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கு. இதனையடுத்து அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் போராட்டத்தை தொடங்கி இருக்காங்க. குறிப்பா அவங்க இந்த கொடூர செயலுக்கு பொறுப்பேற்று மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தனது பதவியை ராஜினாமா பண்ணணும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய மம்தா பானர்ஜி அரசு தடயங்களை அழிக்கிறதுலையும் குற்றவாளிகளை தப்பிக்க விடுறதுலையும் குறியா இருக்கிறதா செய்திகள் வருது. அதிலும் முக்கியமா இந்த படு பாதக செயலில் ஈடுபட்ட ஒருத்தன் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி ஒருத்தரோட உறவினர்னு சொல்றாங்க. அதனாலதான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல இவ்வளவு மொத்தனம் காட்டுதான் மம்தா அரசு. உத்தரப்பிரதேச கத்ரா சம்பவத்துக்கு நடையாய் நடந்த மணிப்பூர் கலவரத்திற்கு போர்க்குரல் எழுப்பிய மத்திய எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ராகுல் கட்சி பண்ணி இருக்காரு. இப்படி ஒரு சம்பவம் மேற்கு வங்கத்துல நடந்திருக்குன்னு யாராவது அவருக்கு சொன்னாங்களான்னு தெரியல. தினசரி பேப்பர்களை படிக்கிற, தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கிற பழக்கம் அவருக்கு இருக்கான்னு தெரியல. இருந்திருந்தா இந்த அநியாயத்துக்கு எதிராக காட்டுக்கத்தல் கத்தி இருப்பாரு. நாடே நாசமா போச்சுன்னு தாய்லாந்து, நேபாளம், இத்தாலின்னு பல நாடுகளுக்கு போய் ஒப்பாரி வச்சிருப்பாரு. அது கிடக்கட்டும். இந்த சம்பவத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த வழக்கு நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெற்றோருக்கு எதிராக மம்தா பானர்ஜியோட அரசுக்கு ஆதரவா வாதாடி இருக்காரு காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவரும் பிரபல வழக்கறிஞருமான கபில் சிபல். இதிலிருந்தே பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு எதிராக குற்றவாளிகளை காப்பாற்றுற செயல்ல மேற்கு வங்க மமதை பிடிச்ச மம்தா அரசும் அதுக்கு ஆதரவா நம்ம நாட்டோட தீய சக்தியா உருவாகிக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் இருக்குங்கிறத நம்மால புரிஞ்சிக்க முடியும். ஒருவன் நிரபராதியா இருந்தாலும் சரி, குற்றவாளியா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஆதரவா வாதாடுறது தான் வழக்கறிஞரோட தொழில். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்படி அநியாயமா ஒரு கொடூரமான குற்றவாளிக்கு ஆதரவா நிக்கிறோமேன்னு மனசு உறுத்தாதா இவங்களுக்கு? உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடான்னு சபிக்க மட்டும்தான் நம்மால முடியும். நன்றி.